வணக்கம் நண்பர்கள். அமைச்சர் பொன்முடி அவர்கள் விபச்சார விடுதியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை வெளியே சொல்லியிருக்காரு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்ன அமைச்சர் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதை நிறைய சொல்லியிருக்கிறாரு. சில சம்பவங்களை செஞ்சிருக்காரு. அதையும் பார்த்து முடிச்சிருவோம். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே மிக மூத்த அமைச்சர்கள் ஒருவரான பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அப்படி அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட பிறகு நிறைய மக்களையும் விவசாயிகள் சந்திச்சிருக்காரு. அப்படி ஒரு வயதான பெண்மணி சந்தித்த பொழுது, நீ ஓசு பஸ்ஸு தானே அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அடுத்ததாக வயதான ஒரு விவசாயி பார்த்து மேடையிலிருந்து நீ சேரிதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கடந்த ஆண்டு ஏராளமான மழை பெய்தது. அதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்காக அந்த பகுதிக்கு சென்ற பொன்முடி அவர்கள் கார்லேருந்து இறங்காமையே மக்களிடம் சந்தித்து பேசிகிட்டு இருந்தாங்க. மிகவும் மோசமான நிலையில் பாதிப்புக்குள்ளான அந்த விவசாயிகள் கோபம் அடைந்து முதல்ல காரை விட்டு இறங்கி வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. காரை விட்டு இறங்கி வந்த பொன்முடி மீது தங்கள் கையில் இருக்க சேர்த்த லேசாக தள்ளி தெளிச்சிட்டாங்க. அதனால் கோபமடை அப்போ அந்த இடத்துல அமைதியாக போயிட்டாங்க பொன்முடி அவர்கள். அதன் பிறகு தன்னுடைய காவல்துறை அடியாட்கள் அனுப்பிச்சு விடியால் 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு அந்த விவசாயிகள் சாதாரண மக்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அடுத்ததாக இப்போ திராவிட கழகத்தினுடைய ஒரு மீட்டிங்கில் மேடையில் பேசும் பொழுது சைவமா அசைவமா அப்படிங்கிற ஒரு தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அது அனுபவமாக இருக்கலாம், இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து நடைபெற மேடை பிரச்சாரத்தில் பேட்டியில் திண்டுக்கல் யோனி வச்சு சைவமா அசைவமா அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு இந்த தலைப்பாக கூட இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம். சரி, இவர் எந்த அர்த்தத்தில் சைவம் அசைவம் அப்படின்னு பேசியிருக்காருன்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு விபச்சாரி விடுதிக்கு ஒரு நபர் சென்றதாகவும் அந்த நபரை பார்த்து அந்த விபச்சாரி நீ சைவமா அசைவமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சாதாரண மக்களான நம்மளுக்கெல்லாம் எதுவுமே புரியல. திராவிட பாரம்பரியம் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அதில் என்ன அர்த்தம் புரியும். அதை தான் அவர் விளக்கியிருக்கிறாரு. சைவம் என்றால் பட்டா போட்டுக்கிறது, அசைவம்னா நாமம் போட்டுக்கிறது, அதுதான் சைவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, இன்னும் விளக்கமாக சொன்னால் சைவம்னா படுத்துக்கிட்டே உடலுறவு பண்ணுறது, வைணவம்னா நின்றுக்கிட்டே உடலுறவு பண்ணுறது. ஒரு அற்புதமான விளக்கத்தை ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையிலே ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்த பொன்முடி அவர்கள் தமிழக மக்களுக்கு இதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்து நம்ம பெருமைப்படணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நீங்கள் என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாத மக்களும் பெருமை கொள்ளும் அளவில் இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுதாண்டா திராவிட மாடல், எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போலவே வேலூர் நீதிமன்றத்தில் பொன்முடி ஊழல் வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் 48 மணி நேரத்திலேயே ஆயிரக்கணக்கான பக்கங்களை படித்து நூற்றுக்கணக்கான சாட்சிகளை விசாரித்து பொன்முடி அவர்கள் அப்பழுக்கற்றவர், எந்த குற்றம் செய்து அந்த ஊழல் வழக்கிலிருந்து விடுதலை செஞ்சாங்க. முதல்ல அந்த பெண் நீதிபதிக்கு இந்த வீடியோ போட்டு காட்டுங்க. அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது கையெடுத்து அவருடைய மனைவியும் தங்களுக்கு வயதாகி விட்டதால தண்டனை குறைக்கணும், தண்டனை தரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு 4 வருட சிறை தண்டனை வழங்கினாங்க. அப்படி வயதானவர் பேசுகிற பேச்சு தான் இந்த பேச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தில் கன்விக்ஷனுக்கு தடை வச்சிருக்காங்க. ஒரு பொன்னுள்ளம் கொண்ட கொடை உள்ளம் கொண்ட நீதிபதிகள், அந்த நீதிபதிகளும் கன்விஷனுக்கு தடை விதித்த பொன்முடியோட கன்விஷனுக்கு தடை விதித்த நீதிபதிகளுக்கும் இந்த வீடியோ போட்டு காட்டினா மிகவும் நல்லாக இருக்கும். அடுத்ததாக அதிநவீன தொழில்நுட்பமெல்லாம் இப்போ வந்துருச்சு. பேசணும்னு அவசியமே கிடையாது. முகபாவத்தையே கொஞ்சம் மோசமான நிலை வச்சுட்டா போதும். என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யூடியூப் சேட்டலைட் சேனலும் ஒவ்வொரு சேனலாக போட்டு பிரித்து மேய்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற நாள் தான் இப்படிப்பட்ட நாள். இந்த நாளில் வார்த்தையாக பேசவே தேவையில்லை, முகபாவத்தை காட்டினால் போதும். இந்த நேரத்தில் இவ்வளவு மோசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசியிருக்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்கள், மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முதலிரவு காட்சியை எப்படி ஒரு ஓப்பன் பிளேஸில் பொது இடத்துல வச்சா எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது அவருடைய பேச்சு. 2 நபராகவோ அல்லது நண்பர்கள் குழுவாக பேசிட்டு இருக்க ஒரு மோசமான வார்த்தையை பொது மேடையில் பேசியிருக்கிறார் பொன்முடி அவர்கள். பெண்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு உயர்வான மரியாதை தராங்க, பெண்களை எந்த இடத்துல இவன் மனசில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பேச்சும் ஒரு உதாரணம். சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கூட்டிட்டு போய் அடித்து கையை காலெல்லாம் உடைச்சாங்க. அதற்கு அவர் கூறியனும் பெண்களை இழிவாக பேசிட்டார் அப்படிங்கிறது. இவர் பேசுறது பெண்களை பாராட்டியா பேசியிருக்காரு,
கைது செய்வார்களா, இல்லை காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்தவங்களை பழி வாங்கறதுக்கு பெண்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவத்தை பயன்படுத்திக்கிறாங்களுடைய இவர்களுக்கும் பெண்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பெண்களுக்கு இவர்கள் மரியாதை கொடுத்ததே கிடையாது அப்படின்னு தான் உண்மை. அடுத்ததாக தமிழ்நாட்டில் இப்போ இருக்க அமைச்சர்கள் இருக்க 2 மூத்த அமைச்சர்களில் இவரும் ஒருவர், இன்னொருவர் துரைமுருகன். துரைமுருகன் அவருடைய பேச்சு நக்கலும் நையாண்டியமாக இருக்கும், ஆபாச வார்த்தைகள் இருக்காது. பொன்னுடைய வார்த்தைகள் நக்கல் நையாண்டும் கூடவே ஆபாசமாக கலந்திருக்கும். அதுதான் இந்த வார்த்தை. அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்க கனிமொழி அவர்கள் இன்னைக்கு காலையிலேயே ட்விட்டரில் தன்னுடைய கண்டனத்தை தெரிஞ்சிருக்காங்க. பொன்முடி அவர்களுடைய இந்த பெண்களுக்கு எதிரான பேச்சு ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதன் விளைவாக அந்த கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பொன்முடிய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. இது ஒரு காலம் கடந்த நடவடிக்கையாக இருந்தாலும் ஒரு சரியான நடவடிக்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இனியாவது கட்சிக்குள்ள பேசுறவங்க, பொது வெளியில் பேசுறவங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது, அப்படி பேசினா கட்சி தலைமை எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத முதல்மா ஒரு பயத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கட்சியினிடையே விதைத்திருக்கிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 11 மாதம் தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக தோல்வியை சந்திச்சிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க சொன்ன எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றவில்லை. மக்கள் நல பணி எதுவுமே செய்யவில்லை. 1% இல்லைன்னா 5% தான் செஞ்சிருக்காங்க. ஆனால் முக்கியமான வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. 99% வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. அந்த 1% தான் ஹார்ட், மூளை, அது எதுவுமே இவங்க செய்யவில்லை. அதனால இப்ப மாட்டி முடிச்சிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில். இந்த சமயத்தில் டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு. அதில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுலேயும் தலைமை குடும்பமே மாட்டிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். இந்த நேரத்தில் சைவம் வைணவம் இது ரெண்டுமே இந்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சு அப்படிங்கிறதுனால உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ மக்களையோ ஒரு முஸ்லீம் மக்களையோ இப்படி அவமானம் பேசினா உடனடியாக கொதித்தெறிந்து மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்கனால இந்துக்களை எவ்வளோ பேசினாலும் பொறுத்துக்குவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அமித்ஷா இந்த வந்திருக்க நேரத்தில், சென்னை வந்திருக்க நேரத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னா துரிதமான நடவடிக்கையை அமித்ஷா எடுப்பார். அப்படிங்கிறதுனால தான் பொன்முடிய கட்சியிலிருந்து, அதாவது துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீக்கியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனசுல பெண்களை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதுதான். இந்த பேச்சு தான் ஒரு வெளிப்பாடு. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.